ஆர்.என். ரவியின் திடீர் டெல்லி பயணத்தால் பொன்முடி அமைச்சராக இன்று பதவியேற்க இருந்தது தள்ளி போகுமோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்ற ஆளுநர் 16ஆம் தேதிதான் சென்னை திரும்புவார் என கூறப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி நாளை கன்னியாகுமரி வரவுள்ள நிலையில் ஹெலிகாப்டர் ஒத்திகை நடைபெற்றது. திருவனந்தபுரத்தில் இருந்து வந்த ராணுவ ஹெலிகாப்டரை கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள இறங்கு தளத்தில் இறக்கி அதிகாரிகள் சோதனை செய்தனர். மாநிலத்தை கெடுத்த அதிமுகவுக்கும் மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜகவுக்கும் இடையே கள்ள கூட்டணி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண் போலீஸ் எஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லாத வகையில் ஆட்சி நடத்தியது யார் என எடப்பாடி பழனிசாமிக்கு அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். அதிமுக எப்போதும் நேர்பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமருக்கு கோபேக் மோடி என சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் வெல்கம் மோடி என சொல்வது திமுக தான் என விமர்சித்துள்ளார். பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், மோடியை பீஸாக்கி விடுவேன் என கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சத்யரஞ்சன் புகார் அளித்தார். பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் தான் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக உள்ளதாக அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலை பேசுவது ஒன்றுமே புரியவில்லை என விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் மதிமுக கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்து இன்று வெளியாகும் என்றும் அது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மதிமுகவிற்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. போதைப்பொருள் விவகாரம் பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விமர்சித்தார். சென்னை நீலாங்கரையில் மஞ்சப்பை விழிப்புணர்வு, கடலோர கண்காணிப்பு நிலையம் மற்றும் மின்னணு வாகனங்கள் பிரச்சார தொடக்க விழாவில் பங்கேற்று பேசியவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் கூட்டணியை இறுதி செய்யும் பணிகளில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக சென்னை கிண்டியில் உள்ள ஹோட்டலில் மத்திய அமைச்சர்கள் வி.கே. சிங் மற்றும் எல். முருகன் ஆகியோருடன் மாநில தலைவர் அண்ணாமலை ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. திருச்சியில் அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு அரசு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் 9,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கூறினார். இதன் மூலம் 5,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றவர், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலில் தமிழ்நாட்டின் கதவை தான் தட்டுவதாகவும் கூறினார். சுதந்திரத்திற்கு பிறகு முன்னேற்றம் அடைந்ததாக கூறி வந்தாலும் 30 கோடிக்கும் அதிகமான மக்கள் அடிப்படை தேவைகள் இன்றி சிரமப்பட்டு வருவதாக ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியுள்ளார். திருப்பூரில் மகளிர் மற்றும் சுய தொழில் முனைவோர் எளிதில் கடன் வழங்கும் வகையில் நடைபெற்ற PM சுராஜ் போர்ட்டல் துவக்க விழா நிகழ்ச்சியில் இவ்வாறு பேசினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து அவதூறாக பேசிய நடிகை குஷ்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என திமுக மகளிர் அணியினர் வலியுறுத்தினர். குஷ்புவிற்கு கண்டனம் தெரிவித்து திமுக மகளிர் அணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்கும் முயற்சியாக தமிழகம் முழுவதும் குடிசைகள் குறித்த கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் அறையை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆய்வு செய்தார். டாக்டர் கலைஞர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் ஆய்வு செய்தவர் அங்குள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார்.
வாக்காளர்கள் அச்சமின்றியும் சுதந்திரமாகவும் வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் விதமாக காவல்துறை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சார்பில் கடலூரில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் மாவட்ட எஸ்பி ராஜாராம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். பாஜக வெளியிட்ட 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 5 மத்திய அமைச்சர்களுக்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், அனுராக் தாக்கூர், பிரகலாத் ஜோஷி மற்றும் ராவ் இந்திரஜித் சிங் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மகாராஷ்டிராவின் நாக்பூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாக்பூர் சென்றடைந்தவரின் காரின் மீது மலர்களை தூவி தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். ஹரியானா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த மறுநாளே மனோகர் லால் கட்டருக்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி ஹரியானா மாநிலத்தில் உள்ள கர்னல் தொகுதியில் மனோகர் லால் கட்டர் போட்டியிட உள்ளார். பாஜகவைச் சேர்ந்த கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மக்களவைத் தேர்தலில் ஹவேரி தொகுதியில் போட்டியிடுகிறார். தற்போதைய எம்பியான சிவக்குமார் உதாசி தேர்தல் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததால் பசவராஜ் பொம்மை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையர் அனுப் சந்திர பாண்டே ஓய்வும் அருண் கோயல் ராஜினாமாவும் செய்ததால் தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் மட்டுமே உள்ளார். பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். டெல்லி வரும் பூட்டான் பிரதமர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்தித்து இருநாட்டு உறவு, வர்த்தகம் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். இந்திய ராணுவத்திற்கு மேலும் வலிமை சேர்க்கும் வகையில் 25 புதிய துரு ஹெலிகாப்டர்கள் வாங்கப்பட உள்ளன. இதற்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் காவலர் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் டெல்லி காவலரை அம்மாநில போலீசார் கைது செய்தனர். இதனிடையே தேர்வர்கள் தலா 7 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தேர்வு ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மும்பை புறநகர் பகுதியில் உள்ள 8 ரயில் நிலையங்களின் ஆங்கிலேயர் கால பெயர்களை மாற்றுவதற்கு மகாராஷ்டிரா அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த பரிந்துரைக்கு சட்டப்பூர்வ அனுமதி கிடைத்ததும் உள்துறை, ரயில்வே அமைச்சகங்களுக்கு முன்மொழிவு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் சிலை திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டெல்லியில் இன்று நடைபெறும் மகா பஞ்சாயத்து கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இருந்து விவசாயிகள் சென்றடைந்தனர். கையில் கொடியுடன் சென்ற விவசாயிகள் சாலையோரம் அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு அங்கேயே படுத்து உறங்கினர். நாடு முழுவதும் நடைபெற்ற சோதனையில் 61 கிலோ வெளிநாட்டு தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டு 13 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 19 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பிட்புல், புல்டாக் போன்ற ஆக்ரோஷ தன்மை கொண்ட வெளிநாட்டு இன நாய்களின் இறக்குமதி மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பீட்டா அமைப்பு பரிந்துரைத்ததன் பேரில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. குஜராத்தின் சூரத் நகரில் வீட்டிற்குள் எலக்ட்ரிக் பைக் நிறுத்தி சார்ஜ் ஏற்றிய போது பேட்டரி வெடித்து தீப்பிடித்து எரிந்தது. வீட்டில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேறிய நிலையில் தீப்பிடித்து எரிந்த பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாட்டில் CAA அமல்படுத்தியதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
சென்னை கால்ஃப் மைதானத்துக்காக ஒதுக்கப்பட்ட 77 ஏக்கர் நிலத்துக்கான வாடகை பாக்கி 119 கோடியே 78 லட்சம் ரூபாயை செலுத்தும்படி காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு வட்டாட்சியர் அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிஐஏ சட்டத்தை திரும்ப பெற கோரி தஞ்சையில் உள்ள மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிஐஏ சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். சென்னை வடபழனியில் மழைநீர் வடிகால் கால்வாயில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் வீடு இடிந்து விழும் நிலை உருவாகியுள்ளது. கால்வாயில் 6 அடி அளவிற்கு பள்ளம் ஏற்பட்டு அங்குள்ள 3 வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர். நாமக்கல் எம்பியை சீண்டிய திமுக மாவட்ட செயலாளரால் நிகழ்ச்சியில் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டது. ராசிபுரம் ஒன்றியத்தில் புதிய திட்டப் பணிகளுக்கு அமைச்சர் மதிவேந்தன் அடிக்கல் நாட்டிய நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ராஜேஷ்குமார் கோமதேக எம்பி சின்ராஜை கிண்டல் செய்தார். ஆபாச ஆடியோ மற்றும் வீடியோ உள்ளதாக கூறி தருமபுரம் ஆதீனத்திடம் பணம் பறிக்க முயன்ற வழக்கில் வீடியோ காட்சியின் உண்மை தன்மையை கண்டறிய தொழில்நுட்ப நுண்ணறிவு பகுப்பாய்வுக்கு வீடியோ அனுப்பப்பட்டுள்ளதாக பள்ளி தாளாளர் குடியரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜய் பிரகாஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் நீர்நிலைகளில் விபத்து மரணங்களை தடுக்கும் வகையில் எச்சரிக்கை பலகைகள், அவசர கட்டுப்பாட்டு மையங்கள் வைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துபாயில் இருந்து கடத்தி வரப்பட்ட 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மதுரை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்பைஸ் ஜெட் விமான பயணிகளிடம் சுங்க இலாக்கா அதிகாரிகள் சோதனை செய்த போது திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த வர்னஸ் அகமது பிலால் என்பவரிடம் 322 கிராம் தங்கம் இருந்தது தெரியவந்தது. ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் பணி நீக்கத்தை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவில் தலையிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. அலுவலக வாட்ஸ்அப் குழுவில் உயரதிகாரி கொலை தொடர்பான போஸ்டிற்கு தம்ஸ் அப் குறியீடு பதிவிட்டதற்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்டதை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தோல் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் பாலாற்றில் வெளியேற்றியதாக தோல் தொழிற்சாலையை மூட மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உத்தரவிட்டார். ஆசன் தோல் தொழிற்சாலையில் சுற்றுச்சூழல் பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் ஆய்வு செய்த போது தெரியவந்தது. தூத்துக்குடி அருகே பெண்ணை சரமாரியாக அரிவாளால் வெட்டிய கொலை குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். கொலை வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்ட நபரின் மனைவியை வெட்டியதாக தஞ்சை நகரம் கிராமத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி தாவீது கைது செய்யப்பட்டான். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்க மீண்டும் பூமி பூஜையா என கூறி அப்பகுதி எம்எல்ஏ சிவகாம சுந்தரி அதிகாரிகளை பார்த்து கடிந்து கொண்டார். பேரூராட்சி சார்பில் ஏற்கனவே மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நெல்லையில் முறையாக அனுமதி பெறாமல் கட்டப்பட்டதாக கூறி ஜங்ஷன் பேருந்து நிலையம் செயல்பட தடை விதிக்க கோரிய வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆபாச வீடியோக்களை வெளியிடப் போவதாக மிரட்டி கல்லூரி பெண் நிர்வாகிகளிடம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பறித்ததாக புரூக்லின்ஸ் என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டார். இதற்கு துணையாக இருந்துவிட்டு தலைமறைவான அவனது மனைவியை போலீசார் தேடி வருகின்றனர். தேனியில் அரசு பேருந்து மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். மதுரையில் இருந்து போடிநாயக்கனூருக்கு சென்ற பேருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு ஆட்டோ மீது மோதிய நிலையில் பேருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பியோட அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 45 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த நபர் உட்பட 2 பேரை நெல்லை மாவட்ட போலீசார் கைது செய்தனர். இணையதளத்தில் வெளியான விளம்பரத்தை நம்பி பணத்தை அனுப்பி ஏமாந்ததாக வள்ளியூரைச் சேர்ந்த நபர் புகார் அளித்திருந்தார்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தம்பதியை தாக்கிய வழக்கில் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் உட்பட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆலூத்துப்பாளையம் பகுதியில் 47 லட்சம் ரூபாய் பணத்திற்காக 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துணியை பிடித்து வைத்துக் கொண்ட தகராறில் தம்பதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் அதிவேகமாக பைக்கில் சென்ற நபர் அரசு பேருந்தின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தார். நாவலூரில் இருந்து கணேசன் என்பவர் பல்சர் பைக்கில் அதிவேகமாக சென்றபோது அரசு பேருந்தில் மோதினார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே தொடர்ந்து ஆட்டோ திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். மேல சொக்கநாதபுரம் பகுதியில் உள்ள சிலர் கேரளா மாநிலத்தில் இருந்து வாங்கி வரப்பட்ட ஆட்டோக்கள் திருட்டு போனதாக புகார் அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பட்டியலின ஊராட்சி தலைவரை மாற்று சமூகத்தினர் கோவிலை விட்டு வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பீமகுளம் ஊராட்சி தலைவரான கிருஷ்ணமூர்த்தி ஆலங்காயம் பராசக்தி அம்மன் கோவிலுக்கு உறவினர்களுடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். கடலூர் மாவட்டத்தில் மாணவர்களுக்கு போதை மருந்து ஊசி விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பாதிரிக்குப்பத்தில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது கவியரசன், சிவக்குமார், நிவாஸ், சுபாஷ் ஆகியோர் வலி நிவாரண மாத்திரையை போதை மருந்தாக மாற்றி ஊசி மூலம் ஏற்றி வந்தது தெரிய வந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் போலி பெண் மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். மருத்துவ குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த ரகுபதி மனைவி ரஜினிகாந்தி ஹோமியோபதி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு கிளினிக் வைத்து மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது. மதுரை அருகே தென்பரங்குன்ற பகுதியில் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்த புகாரில் வழக்கறிஞரை போலீசார் கைது செய்தனர். வீட்டை காலி செய்யுமாறு கூறியதால் ஆத்திரத்தில் வீட்டு உரிமையாளரின் வாகனங்களுக்கு தீ வைத்ததாக சுதர்சன் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறையில் மாணவி பாடிய பாடலை கேட்டு மயங்கிய மாவட்ட ஆட்சியர் இறுக்கத்துடன் வந்த தாம் ரிலாக்ஸ் ஆகியதாக தெரிவித்தார். கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். திருவேற்காடு நகராட்சியின் திமுக பெண் கவுன்சிலர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். நகராட்சி அலுவலகத்தில் கழிவுநீரை ஊற்றி நகராட்சி கமிஷனர் அறையில் அமர்ந்து அவதூறாக பேசியதாக புகார்கள் எழுந்த நிலையில் கவுன்சிலர் நளினி குருநாதன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே காளவாசல் கலைஞர் நகர் பகுதியில் பள்ளி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சக மாணவர்கள் கேலி செய்ததால் மனமுடைந்த செல்வ பிரேம் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடனாக பெற்ற 50,000 ரூபாயை திருப்பித் தராத நபரின் செல்போனை பறித்து சென்றவரை போலீசார் கைது செய்தனர். புகாரின் பேரில் பணப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வயல்களில் பற்றிய தீயில் சிக்கி 70 செம்பரியாட்டு குட்டிகள் உடல் கருகி பலியாகின. மேலப்பசலை கிராமத்தில் அறுவடை முடிந்த வயல்களில் கிடை போட்டிருந்த நிலையில் தீ விபத்தில் கருகிய ஆட்டுக்குட்டிகளை பார்த்து உரிமையாளர்கள் கதறி அழுதது காண்போரை மனதை கரைய வைத்தது. சென்னை எண்ணூரில் மின்சார வாரியத்தில் மகனுக்கு வேலை வாங்குவதற்காக 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்த தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி அடுத்த ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பணியில் இருந்த போதே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கர் தென்காசியில் பாதுகாப்பு பணிக்கு சென்ற இடத்தில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் உயர் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மர்ம நபர்கள் வைத்த தீயால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டனர். உடுமலை ரவுண்டானா சிக்னல் பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பை மற்றும் மருத்துவ கழிவுகளுக்கு தீ வைத்ததால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. தேனி
மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயால் அரிய வகை மரங்களும் மூலிகை செடிகளும் தீயில் எரிந்து நாசமாகி வருகின்றன. தேவதானப்பட்டி எல்லைப் பகுதியில் தீ பரவி உள்ளதால் அடிவாரத்தில் உள்ள விவசாய நிலங்களில் வனவிலங்குகள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தாராபுரத்தில் இருந்து சென்னைக்கு மீண்டும் பேருந்து சேவையை அமைச்சர்கள் சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் புதிய வழித்தடங்கள், புதிய பேருந்துகள் மற்றும் நகர பேருந்து வழித்தட நீட்டிப்பு ஆகியவற்றையும் அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி பகுதியில் நெஞ்சுவலி ஏற்பட்ட பெண்ணை அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதமானதால் அவர் பரிதாபமாக உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நடிகர் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி முன்னாள் நிர்வாகி ஒருவர் காசிக்கு சென்று மொட்டை அடித்துவிட்டு வெளியிட்டிருக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. சாமாகவை பாஜகவோடு இணைத்ததால் தாயை இழந்துவிட்டதாக கருதி மொட்டை அடித்ததாக கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் கோர்க்கை ஆதி தெரிவித்துள்ளார். கதிர்வீச்சு அபாயத்தில் இருந்து பயணிகளை மீட்பது குறித்து மதுரை விமான நிலையத்தில் பேரிடர் மீட்பு படையினர் ஒத்திகை நடத்தினர். இதில் பேரிடர் மீட்பு படையினர், விமான நிலைய தொழிற் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணுவத்தில் பணிபுரிவது தொழிற்சாலைகளில் பணிபுரிவது போன்றுதான் என்றும் அச்சப்பட தேவையில்லை என்றும் இந்திய கடற்படை இசைக்குழு நிகழ்ச்சியில் கேப்டன் VR ரமேஷ் தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். கோவை கரடிமடை அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்களை தாக்கிய காட்டு யானை அரிசியை சாப்பிட்டுவிட்டு சென்றது. இரவு நேரத்தில் ஒரு வீட்டின் வளாகத்திற்குள் நுழைந்த காட்டு யானை ஜாலியாக உலா வருவது போன்ற CCTV காட்சி வெளியாகியது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானைகள் குட்டியுடன் உலா வரும் வீடியோ வெளியாகியது. மேலும் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி உணவு மற்றும் தண்ணீரை தேடி விளைநிலங்களில் யானைகள் சுற்றித் திரிவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவை நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது கும்பாபிஷேகத்திற்காக கொடுக்கப்பட்ட பணம் 15 லட்சத்திற்கு ரசீதுகள் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் புகார் அளித்தனர். வேட்டையின் படப்பிடிப்பு தளத்தில் ரஜினிகாந்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ரித்திகா சிங் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் கிடைத்த பட வாய்ப்புக்காக அவருக்கு என்றென்றும் நன்றியுள்ளவளாக இருப்பேன் என குறிப்பிட்டுள்ளார். AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் SK23 படப்பிடிப்பின் போது எடுத்த புகைப்படம் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இயக்குனர் அட்லி தனது அடுத்த படத்திற்கான டிஸ்கஷனை தொடங்கி இருக்கிறார். அதில் அட்லியுடன் பாடலாசிரியர் விவேக் மற்றும் உதவி இயக்குனர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அதிலும் படு கியூட்டாக அட்லியின் மகன் மீரும் இருந்த வீடியோ வைரலாகி வருகிறது. திருமணத்துக்கு பின் மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்திருக்கிறார் பிரபல நடிகை ரகுல் பிரீத் சிங். கணவர் ஜாக்கி பாக்னானுடன் ஜிம்முக்கு செல்வது போன்ற படங்களை வெளியிட்டு வந்தவர் முதல் முறையாக சிவப்பு நிற கோ-ஆர்ட் செட் உடை அணிந்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இயக்குனர் சமுத்திரக்கனி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் நடித்துள்ள அரிசி படத்தின் படப்பிடிப்புகள் நிறைவடைந்து விட்டதாக படக்குழு அறிவித்துள்ளது. அரிசியின் பின்னால் இருக்கும் அரசியல் பின்னணியில் இந்த படம் உருவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈரோட்டில் உள்ள தென்னக காசி பைரவர் கோவிலில் பாலாபிஷேக விழா நடைபெற்றது. உலகிலேயே உயரமான கால பைரவர் சிலைக்கு 5001 லிட்டர் பால் ஊற்றி சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதில் திரளானோர் பங்கேற்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அங்காளம்மன் திருக்கோவிலில் மயான கொள்ளை திருவிழா நிறைவையொட்டி பாவாடை ராயனுக்கு கிடா வெட்டி கறிவிருந்து படைக்கப்பட்டது. விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கீழ்மயிலத்தில் அமைந்துள்ள மயிலம்மன் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மூலவர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் 120வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் புதிய கோஸ்ட் மாடல் காரை அறிமுகப்படுத்தி உள்ளது. கோஸ்ட் பிரிசம் என்று அழைக்கப்படும் முற்றிலும் புதிய மாடலான இந்த கார் வெறும் 120 யூனிட்டுகள் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.